ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருக்கை அகராதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தண்ணி குழம்பு. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா, ஒரு கடாயில் மிளகு 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் 2, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 4 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரிய தக்காளியை நான் சின்ன சின்னதாக வெட்டி வதக்கிக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லா தக்காளி நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் லைட்டாகவே வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்லாம். நல்லா கலந்து. அதனால் தண்ணி கொஞ்சம் சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்லாம். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்த உடனே குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். விசில் கேஸ் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை 2 ஸ்பூன் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லியை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சுவையான சிக்கன் குழம்பு தயார்.